நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் ப்ளூ வண்ணம், ப்ளூ கலர் அறைக்குள்ள எந்த திசையில் இருக்கலாம், எந்த திசையில் இருக்கக்கூடாது, ப்ளூ கலர் நமக்கு ஏதாவது நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குமா, ப்ளூ கலர்னால் நமக்கு பேர் புகழ் வருமா? பாருங்கள், ப்ளூ அப்படின்னு சொன்ன உடனே அது சனியின் வண்ணம் என்று நாம் எல்லோரும் இந்தியர்கள், சனாதன தர்மிகள், வேதங்களில் சனி பகவானின் வண்ணம் நீலம் என்று சொல்லுகிறோம். சனி பகவானுக்கு பரிகாரம் பொழுது இப்பொழுதெல்லாம் கருப்பு கலரில் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் வேதம் சாஸ்திரம் படித்தவங்க ப்ளூ கலரில் பண்ணுவாங்க. ப்ளூ கலர் துணியை கட்டிட்டு அந்த பரிகாரமாக பகவானுக்கு பண்ணுவாங்க. நீல கலர் அப்படின்வாங்க. ஆனால் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், ப்ளூ இஸ் எ வாட்டர் கண்டென்ட், ஸ்கை ப்ளூ கலர் இன் த நார்த். ப்ளூ தண்ணீருடைய கலர், லைட் ப்ளூ வடக்கு திசையின் வண்ணம். வடக்கு திசையின் வண்ணம் ப்ளூ வண்ணம். அந்த திசையில் ப்ளூ இருக்கும் பொழுது உங்களுக்கு பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே சேரும். எங்கே? வடக்கு நார்த் திசையில் இருந்தால் பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே சேரும். ஆனால் இந்த வடக்கு திசையில் வடக்குலேயே தலை வச்சு படுத்துட்டோம், அதில் ப்ளூ கலருக்கு ரூமே ஃபுல்லாக ப்ளூ கலர் இருக்குன்னா இவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சீதளமும் வயிற்று நோய் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக சீதளமும் வயிற்று நோய் இருந்து கொண்டே இருக்கும். மனநோயாளி, ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்கிறவன். நாளைக்கு இங்கே போகணுமே, அவன் என்ன சொன்னான், சித்தப்பா என்ன சொன்னார், பெரியப்பா என்ன சொன்னார், எங்கள் அப்பா இந்த கடனை விட்டு போயிட்டாரு, நான் என்னத்தை செய்வேன், எவனும் பணம் கொடுக்கலையே அப்படின்னு அழுகுறவங்க வீட்டில், எல்லோரும் வீட்லேயும், அல்லது எந்த கடைக்கு போகும் பொழுது அந்த கடையில் ப்ளூ கலராகவே இருக்குது அப்படின்னா இவங்க வீட்டில் ஒரு வார்த்தை கேளுங்க, சார் உங்களுக்கு கடன் இருக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்வான். ப்ளூ. ஸோ ஃபுல்லாகவே ப்ளூ இருந்தால் அவனுக்கு மனநோய் இருக்குது என்ற அர்த்தம். எம்மலை யாரோ சூன்யம் பண்ணிட்டாங்கப்பா. என்ன பண்ணிட்டாங்க? சூன்யம் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆமாப்பா, எங்கள் தாத்தா வீட்லேயும் சொன்னாங்க, எனக்கு எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப கண் திருஷ்டி இருக்குது. அவங்க வீட்டில் எல்லாமே ப்ளூ ரொம்ப ஓவராக இருக்கும். இந்த சூன்யத்துக்கு போகிறது, பேய் பிசாசை ஓட்டுறது, அந்த வீட்டில் எல்லாமே ப்ளூ ரொம்ப ஓவராக இருக்கும். இந்த ப்ளூ டார்க் ப்ளூவாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? குடிகாரர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், அந்த காலத்தில் ஒரு புயலை வரும் தங்க பஸ்மம், அதெல்லாம் போட்டு சாப்பிட்றவங்க, அவங்க வீட்டில் எல்லாமே இருட்டு இருக்கும். இருட்டுக்கு கலர் ப்ளூ. டார்க் ப்ளூ மேற்கு திசைக்கு அதிபதி, லைட் ப்ளூ வடக்கு திசைக்கு அதிபதி. லைட் ப்ளூ பணம் பேர் புகழ் எல்லாமே கொடுக்கும். டார்க் ப்ளூ மந்தத்தை கொடுக்கும், ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும், காலில் நோய் கொடுக்கும், முதுதண்டில் வியாதி கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ கலர் வீட்டில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், எந்த ரூம்லேயும். இப்பொழுது நம்ம சமையல் அறைக்கு போயிடுறோம். ஐயா, சமையல் அறையில் ப்ளூ கலர் ஃபர்னிச்சர் பண்ணிட்டா என்ன ஆகும்? அந்த திசைக்கு அதிபதி பகவான் சுக்கிரன். அங்கே ப்ளூ ஃபர்னிச்சர் இருந்தால் அந்த வீட்டு மனைவி, அம்மா, யார் இருக்காங்களோ லேடிஸ், அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்கள் வீட்டுக்காரரு சரியான நேரத்துக்கு வராராமா? அழுகுத ஆரம்பிச்சிடுவா. இல்லைன்னா தைரியமானவளாக இருந்தால் சொல்லுவாள், நான் என்ன சார் செய்கிறது, அவர் தினமும் வெளியே எங்கேயாவது போயிட்டு வராருங்க, வந்த பிற்பாடு ஒரு நாள் 2 நாள் உடம்பு சரியில்லைன்னா சொல்கிறாரு, நான் அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு வந்தேன்டி, எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அமைக்கி விடு அப்படின்னு. அந்த ப்ளூ கலர்
தென்கிழக்கில் இருந்தால் கணவனுக்கு 2ஆம் மனைவி, 3ஆம் மனைவி, 4ஆம் மனைவி, வாரத்தில் 2 மனைவி உருவாகிவிடும். 1. 2வது, உங்களுடைய வாரிசு எல்லாமே அந்த வீட்டில் பாருங்கள், ப்ளூ ஃபர்னிச்சர் இருக்கணும், அந்த வீட்டில் போய் குழந்தை பிறக்கணும். உங்களுக்கு வாரிசு 25 வயசில் இருக்குது, நீங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஃபர்னிச்சர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி இல்லைன்னு பேசக்கூடாது. ப்ளூ கலர் இருந்தால் எல்லா வாரிசுக்கும் ஆக்சிடெண்ட் நடக்கிறது, சீதளம் பிடிக்கிறது, வயிற்று சம்பந்தமான நோய் இருக்குது. சாதாரணமாக இங்கே ஒரு தழும்பு அல்லது இங்கே ஒரு கட்டு விழுறது சின்ன குழந்தைகளுக்கு அந்த வீட்டில் அதிகமாக இருக்கு. ஏனென்றால் தென்கிழக்கு அக்னேய திசை, அதில் தண்ணீர் கலர் ப்ளூ கலர் இருந்தால் அந்த விபத்து அந்த வீட்டில் நடக்கும். ப்ளஸ் பெரிய கோடீஸ்வரனாக இருக்க முடியாது, இருந்தாலும் அந்த கோடி கணக்கில் இருக்கிற அந்த டேட்டாவே 10 crores 10 crores 11 crore 12 crore வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நல்லா முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அந்த 12 crore வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். 100 crore வராது. இதே ப்ளூ கலர் தென்மேற்கு திசையில் இருக்குது. சார் சூப்பர் சார், பெட்ரூம் சார் போட்டேன் சார் அப்படின்னு. வாட்டை போட்டேன்டா, அந்த ரூமில் ஏசி போட்ட உடனே கணவன் மனைவிக்கு சண்டை உருவாகும். ப்ளூ கலர் இருந்ததுன்னா, எனக்கு சீதளம் பிடிக்குதுடி, அந்தம்மா எனக்கு வெயில் அடிக்குது, எனக்கு வேர்த்து கொட்டுது. இவன் 2 பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்குவான். இந்தம்மா ஒன்றுமே இல்லாமல் சாதாரண நைட்டியை போட்டு படுத்துக்குவாங்க. அந்த ரூமில் ப்ளூ கலர் இருக்கும். அந்த ரூமில் தென்மேற்கு திசையில் கணவன் மனைவி குருன்னு, இவன் ஃபேனை நிறுத்துவா, அவள் ஏசியை நிறுத்துவா. இந்த கதை தினமும் நடக்கும். இல்லைன்னு ரூமை விட்டுட்டு கணவன் வெளியே போய் படுத்துக்குவான். அதாவது நான் சொல்லும் பொழுது இதில் நீங்கள் அஸ்ட்ராலஜியை கவனிக்கணும். ஒரு மனிதன் ஜாதகத்தில் சந்திரன் புதன் பலகீனமாக இருந்தால் இவர்கள் உடைய படுக்கும் அறையில் நீல வண்ணம் இருந்தால், அதுவும் தென்மேற்கு திசை, ராகுவின் திசை. ராகு இஸ் இன்ஃபெக்ஷன். ராகு இன்ஃபெக்ஷன் இமீடியட்டாக கொடுக்குற. ஸோ அங்கே ப்ளூ கலர் இருந்ததுன்னா இவனுக்கு அந்த வாட்டர் இன்ஃபெக்ஷன் இருக்கும். வாட் இஸ் வாட்டர் இன்ஃபெக்ஷன்? சீதளம் பிடிக்கிறது, வயிற்றில் லூஸ் மோஷன் ஆகுறது, தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறது. இதுதான் இன்ஃபெக்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமில் தென்மேற்கு ரூம் இருந்தாலும் அந்த ரூமில் ஒரே செவுறு தான், வடக்கு செவுறு ப்ளூவாக நீங்கள் வைக்கலாம். அதுவும் லைட் ப்ளூவாக, ஸ்கை ப்ளூ கலராக வைக்கலாம். தவிர பூரா ஃபர்னிச்சருக்கும் பூரா செவருக்கும் ப்ளூ அடிச்சிட்டிங்கன்னா இந்த சீதள நோய், வயிற்று சம்பந்தமான நோய் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்கள் நேர்களே, இது 2 நாள் கூட பேசலாம் இந்த கலர் தெரப்பியை. இந்த ப்ளூ கலர்னால் நமக்கு பிரயோஜனமா? சாதாரணமான விஷயம். நீங்கள் வடக்கு வாசல் வீடாக இருந்தால் வடக்கு திசையில் லைட் ஸ்கை ப்ளூ கலர் வைக்கலாம். 1. வடக்கு செவுரில் மாத்திரம் ப்ளூ கலர் இருந்தால் நன்மை செய்யும். வேறு எந்த திசையிலும் ப்ளூ கலர் இருந்தால் அது தீமையை செய்யும். இதை மாதிரி உஷாராக கவனிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ப்ளூ கலரை லைட் ப்ளூ கலராக ஒரே திசை வடக்கு திசையில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.